Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டிலிருந்து இப்போ குரூப் சி போஸ்ட்டுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். ஸோ அதுலேருந்து இப்போ குரூப் சி போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எப்போ லாஸ்ட் டேட், எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எந்த ஒரு ஜாப் அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் உடனே ரிசீவ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்குங்க. ஸோ மிஷின் மெக்கானிக் 2 வேகன்சி, அசிஸ்டன்ட் அட்மினில் 6 வேகன்சி, அசிஸ்டன்ட் வார்டன் கேர்ள்ஸில் 1 வேகன்சி, நர்ஸில் 1 வேகன்சி, ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 8 வேகன்சி, லைப்ரரி அசிஸ்டண்ட்டில் 1 வேகன்சி, லேப் அசிஸ்டண்ட்டில் 3 டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைன், ஃபேஷன் கம்யூனிகேஷன், ஐடிஆர் கம்ப்யூட்டர். மிஷின் மெக்கானிக்கில் மறுபடியும் ஒரு 3 வேகன்சி, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3ல் 1, அசிஸ்டன்ட் வார்டன் கேர்ள்ஸில் 1, நர்ஸில் 1, ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 4, லேப் அசிஸ்டண்ட்டில் 4, அசிஸ்டன்ட் எஃப்என்டேயில் 1. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மிஷின் மெக்கானிக். இப்போது மிஷின் மெக்கானிக்கில் காம்பிடென்சி ஏன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அந்த காம்பிடென்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ அதில் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு உண்டான காம்பிடென்சி என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் என்ட்ரு பண்ணுறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி அல்லது ஃபேஷன் டிசைன் அல்லது நெட்வே டிசைன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th அல்லது 10th மேலே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் ஒரு 3 year டிப்ளமோ முடிச்சிருக்கணும். என்ன ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அதில் முடிச்சவங்களே எலிஜிபிள் தான். இல்லை நான் 10th முடிச்சுட்டு ஒரு 2 year டிப்ளமோ முடிச்சிருக்கேன் ஐடிஐ அல்லது ஐடிடிஆர் ஐஜிடிஆரில் என்ன ஃபீல்டில் அப்படின்னா மெக்கானிக், மிஷின் டூல்ஸ், டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ், டெக்ஸ்டைல் மெக்காட்ரானிக்ஸ் அதில் முடிச்சவங்களே எலிஜிபிள் தான். அல்லது 2 years டிப்ளமோ 12th முடிச்சுட்டு நான் டிப்ளமோ முடிச்சிருக்கனாலும் எலிஜிபிள் தான். இல்லை 10th முடிச்சு டிப்ளமோ முடித்தாலும் எலிஜிபிள் தான். இல்லை நான் ஒரு 6 months NCVT கோர்ஸ் முடிச்சிருக்கேன் எதுலனா இண்டஸ்ட்ரியல் சூயிங் மிஷின் டெக்னீஷியனில் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 3 years ஆன் ஃபீல்டில் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரெஃபரபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து காம்பிடென்சி சி, இது பார்த்திங்கன்னா ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் அக்சசரிஸ் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th அல்லது அதுக்கு மேலே இருக்கீங்க தான். பட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 years டிப்ளமோ முடிச்சிருக்கணும். என்ன ஃபீல்டில் அப்படின்னா ஃபிட்டர், டர்னர் அல்லது மெக்கானிஸ்ட், ஸோ அல்லது டை மேக்கர், இந்த ஃபீல்டில் நீங்கள் இது டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதில் எப்பவும் போல தான் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு நான் டிப்ளமோ முடிச்சிருந்தேன் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். இல்லை நான் 12th முடிச்சுட்டு நான் டிப்ளமோ முடிச்சிருக்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? பட் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 10th அப்புறமா ஒரு 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து காம்பிடென்சி டிக்கு பார்த்தீங்கன்னா லெதர் டிசைன், அதில் பார்த்தீங்கன்னா 10th மேலே ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சேம் அதே தான். பட் என்ன ஃபீல்டில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி. 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சாலும் எலிஜிபிள் தான். இல்லை 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கனால எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இல்லை நான் ஒரு 6 months NCVT சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் என்ன ஃபீல்டில் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சூயிங் மிஷின் டெக்னீஷியன் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறமா ஒரு 3 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அட்மின் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் அட்லீஸ்ட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீட் 40 words per minute அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹையர், அதாவது இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிங்க எலிஜிபிள். அசிஸ்டன்ட் வார்டன் கேர்ள்ஸில் எனி டிகிரி முடிச்சுட்டு ஆல்ரெடி வார்டனாக ஒர்க் பண்ணால் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். இல்லை நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன் நர்சிங்கில் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ஒரு 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரெஃபரபிள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சாவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 10th, அதாவது 10th + 2 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்பீட் 30 words per minute அப்படின்னா லோயர், அதாவது நீங்கள் இங்கிலீஷில் லோயர் முடிச்சிருக்கணும். 12th முடிச்சுட்டு நான் இங்கிலீஷில் லோயர் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன், அதுக்கப்புறமா டிப்ளமோ எதில் முடிச்சிருக்கணும், லைப்ரரி சயின்ஸில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இல்லை நான் படித்த யூஜி டிகிரியே வந்து நான் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் தான் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். பட் அதுக்கப்புறமா ஒரு 1 year ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
லேப் அசிஸ்டன்ட் அதில் இந்த மாதிரி 3 கம்பெட்டன்சி இருக்குது. கம்பெட்டன்சி ஏ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைன் அண்ட் நெட்வேர். அதே மாதிரி 10th அல்லது அதுக்கப்புறம் அது 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சாலும் எலிஜிபிள், இல்லை 12th முடிச்சு டிப்ளமோ முடிச்சாலும் எலிஜிபிள். என்ன ஃபீல்டில் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி. இல்லை நான் டெக்ஸ்டைல் மெக்கட்ரானிக்ஸில் டிப்ளமோ முடித்தாலும் எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். அது 10th அப்புறமா இருக்கட்டும், 12th அப்புறமா இருக்கட்டும், நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறமா 3 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெட்டன்சி சி, இந்த கம்பெட்டன்சி எதுக்காக அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மாறும் இல்லைங்களா வேகன்சிஸ். ஏன்னா மேலே பார்த்தா 2 டைம் ஒரு போஸ்ட்டுக்கு வேகன்சி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது ஒரே போஸ்ட்டுக்கு 2 டைம் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் 2 கம்பெட்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஃபுல் டைம் 1 year சர்டிஃபிகேட், அதாவது இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சு தான் நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் 4 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெட்டன்சி சீட்டும் சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான். பட் என்ன ஃபீல்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஐடிஐ டிப்ளமோ, ட்ரேட் ஆஃப் ஜுவல் ஸ்மித். ஓகேங்களா. ஜுவல் ஸ்மித்தில் டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டாக ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் அல்லது டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு 4 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெட்டன்சி எஃப் இது ஃபேஷன் கம்யூனிகேஷன் ஃபோட்டோகிராஃபி. இதுவும் அதே மாதிரி தான். பட் இது எந்த ஃபீல்டில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபர் அல்லது வீடியோ கேமராமேன், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம். ஓகேங்களா. 10th முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ அல்லது 12th அப்புறம் டிப்ளமோ. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 4 years. கம்பெட்டன்சி ஜி பார்த்தீங்கன்னா ஃபேஷன் மேனேஜ்மெண்ட். 10th முடிச்சிங்க, 10th அப்புறம் டிப்ளமோ. என்ன ஃபீல்டில் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர், மல்டிமீடியா அனிமேஷன் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டேட்டாபேஸ் சிஸ்டம் அசிஸ்டன்ட். ஓகேங்களா. அல்லது ஃபுல் டைம் 3 year டிப்ளமோ முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். என்ன ஃபீல்டு அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது அதுக்கு ரெலவெண்ட்டான ஃபீல்டில். இல்லை நான் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 years இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் எஃப்எண்ட் இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ் அதாவது பிகாம் முடிச்சவங்க எல்லாரும் எலிஜிபிள். அதுக்கப்புறமா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மேட்டரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை அப்படின்னா நான் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் யூஜி மட்டும் தான் முடிச்சிருக்கீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்லை நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் போதும். ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 3 பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அதுக்கப்புறமா 80 words per minute in ஷார்ட் ஹேண்ட் அண்ட் 40 words per minute டைப்பிங். 40 words per minuteனா ஒன்றும் இல்லை ஹையர், 80 words per minute அப்படிங்கிறது ஷார்ட் ஹேண்டில் ஹையர். ஓகேங்களா. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா மினிமம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், அதாவது பேசிக்காக எம்எஸ் வேர்டு, எக்ஸல், ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 27 yearsக்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 years வரைக்கும் இருக்குது. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years இருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 years இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் அசிஸ்டன்ட் வார்டன் நர்ஸுக்கெலாம் லெவல் 4, ஜூனியர் அசிஸ்டன்ட் லைப்ரரி அசிஸ்டன்ட்டுக்கெலாம் லெவல் 2. அதுக்கப்புறம் மிஷின் மெக்கானிக், ஸ்டெனோகிராஃபர், அசிஸ்டன்ட் வார்டன் நர்ஸ் இதெல்லாம் காம்பெட்டன்சி வேறு மாறும் இல்லைங்களா. அதுக்கு லெவல் 4, ஜூனியர் அசிஸ்டன்ட் லேப் அசிஸ்டன்ட்டுக்கு லெவல் 2, அசிஸ்டன்ட் எஃப்என்டேக்கு லெவல் 4. ஸோ லெவல் 4 லெவல் 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக கூகுளே போயிட்டு கவர்மெண்ட் பே லெவல் 4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன சேலரி அப்படிங்கிறது தெரியும். மினிமம் உங்களுக்கு 30,000 to 40,000 இருக்கும். ஓகேங்களா. அது போக உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து குறைஞ்சபட்சம் நீங்கள் மந்த்லி 60,000 to 70,000 உங்கள் சேலரி இனியான் சேலரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அதர் கேண்டிடேட்ஸ் 500 rupees பே பண்ணணும். அது எப்படி பே பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது. டிடி எடுத்து நிஃப்ட்டுக்கு அங்கே ரபேரிலி அப்படிங்கிறது நிஃப்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அங்கே பே பண்ணுற மாதிரி ஆனால் டிடி எடுத்து நம்ம சென்ட் பண்ணணும். ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட். ஏன்னா நம்ம இப்போ அவங்க ஸ்கில்லுக்கு தானே எடுக்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கானிக் சூஸ் பண்ணியிருந்தோம்னா மெக்கானிக் ரிலேட்டடாக டெஸ்ட் வைப்பாங்க, அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணணும். இல்லை ஃபோட்டோகிராஃபினா நமக்கு ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான டெஸ்ட் வைப்பாங்க, அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் காமனாக. அதுக்கப்புறம் ரிலவென்ட் ஃபீல்டில் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே 20க்குள்ளே அப்ளை பண்ணணும். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் இங்கே இருக்குது. ஸோ அந்த அப்ளைன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் ஃபில் பண்ணிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு கேட்டிருக்க எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிடுங்க. அது கூட நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 டிடி எடுத்து நீங்கள் அது எல்லாத்தையுமே ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மே 20க்குள்ளே இங்கே ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நிஃப்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.